நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போதான் சனி பயிற்சி முடிஞ்சது, குரு பயிற்சி முடிஞ்சது, உடனே சனி வக்ரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன சார்? சனி வக்ரம் என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடியதான். சனி தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படுவது தான் வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா ஒரு கெட்டவன் திடீர்னு நல்லவனா மாற போறான். எப்பயிலேருந்து? ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 6 மந்த்துக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது எல்லார் வாழ்க்கையிலையும் வெறும் மங்களங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும்தான் நடக்க போகுது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ஓகே சார். சார், நல்லவனுக்கு நல்லவன் சொல்லலாம், கெட்டவனுக்கு கெட்டவன், வல்லவனுக்கு வல்லவன், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த துலாம் ராசி நேர்கள் பத்தி சொன்னா நேரமே பத்தாது. அவங்களுக்கு இந்த சனி வக்ரம் எந்த மாதிரி டிரான்சிஷன் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சனி வக்ரம் துலாத்தை பொறுத்தவரையிலே 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா 10ஆம் இடத்து குரு பகவான் என்ன பண்றார்? ஏற்கனவே பாதி பேருக்கு வேலை போயிடுச்சு, இப்போ சனியாவது நல்லது பண்ணுவாரா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சனி மட்டும்தான் உங்களுக்கு நல்லது செய்வார். காரணம் என்னன்னா, அப்பா அடிச்சுட்டாரு, என்ன பண்றது, சித்தப்பா இருக்காரு, பெரியப்பா இருக்காரு, அவர் ஏதாவது ஆதரவு உட்றா தம்பி, நான் இருக்கேன் நல்லா உட்றா அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட சனி பகவான் இருக்கிறார். காரணம் என்னன்னா, 4-5 கூடிய யோகாதிபதி அவர். அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது வக்கரம் பெற்று 6 8 பார்க்கிறார், 12 பார்க்கிறார், 3 பார்க்கிறார். விபரீத ராஜ யோகம் அப்படின்னு உருவாக்குறார். விபரீத ராஜ, அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகத்தை தருகிறார். ராஜயோகம்னா என்ன ஆகும்னா, குரு வேலையை பிடுங்கன்னா பிடுங்கட்டும், நோ ப்ராப்ளம், அது வழி, எது வேற டிபார்ட்மெண்ட். இப்போ சனி பகவான் என்ன பண்றார்? 12ஆம் இடத்தை ராஜயோகத்தை தந்து வாரா கடன்களை வர வைக்கிறார். இந்த நேரத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு. நண்பர்களே, எப்பயுமே வேலை போச்சுன்னா நம்ம ரொம்ப பயப்படுற விஷயம் என்னன்னா, அடுத்த மாதம் இஎம்ஐ எப்படா கட்டுவோங்கிறது தான். அது ஒரு விஷயத்துக்கு சனி பகவான் கேரண்டி கொடுத்துட்றாரு. என்ன பண்றார்? அடுத்து உங்களை இது 12 பார்த்து விரயத்தை கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து தந்துடுறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சனி பகவான் வராத கடன் 2022 சதீஷ்னு ஒருத்தன், சார் எங்கிட்ட கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டான் சார், அவன் கையிலே கிடைக்க மாட்டேங்கிறான் சார், கவலையப்படாதீங்க, அவர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கண்முன் தோன்றுவார். சனி பகவான் பிடிச்சி வசூல் பண்ணி உங்க கையில் கொடுப்பார். போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த படிநிலை என்பது இந்த பீரியட்ல தான் நடக்கும். சார் வேலை போயிடுச்சுன்னு சொல்றீங்க சார், அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான் சார், இப்போதான் சார் காரில் வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி. அப்போது நீங்கள் புதிதாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க. சொல்லுவாங்க, இப்போ அவர்கள் மலைடா அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி புதுசாலாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. கண்டிப்பா சார். துலாம் ராசி நேர்களே ஒரு சின்ன சலிப்பு இருக்கும்ல, சார் என்னடா நம்ம வாழ்க்கையில ஒரு டிரான்சிஷனே வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் டிரான்சிஷன் ஆகுமா? அவங்களுக்கு 200% டிரான்சிஷன் ஆகும். ஏன் அப்படின்னா, இவர்களோட பெரிய ஒரு சலிப்புக்கான காரணமே என்ன அப்படின்னா, சனி பகவான் இத்தனை நாள் இருந்தது வேற, இப்போ ரோக சனியாக என்னைக்குமே செல்வியா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். சனி மாதிரியான, செவ்வாய் மாதிரியான, ராகு மாதிரியான பாப கிரகங்கள் எல்லாம் மைனஸ்ல போனாதான் நல்லது. அவர்கள் 6ஆம் இடத்திலே மறைந்தது தான் நல்லது. இவர்களுக்கு ரோக சனின்னு எல்லாரும் சொல்றாங்க, அது ரோக சனி அல்ல. 6ஆம் இடத்தில் சனி பகவான் கடன்கள் அடைகிறது தான் பெரிய விஷயம். அப்போ மாதிரி புதிய வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் தான் இந்த சனி வக்கரத்தினுடைய முழு பலன்களை என்ஜாய் பண்ண போற ஒரே ஆள். கண்டிப்பா சார். நம்ம துலாம் ராசி நேர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒய்ஃப் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த நிலை இப்போ மாறுமா? இப்போ பெரும்பாலும் என்ன காரணம், இவங்க நிலை எப்படி மாறும்னா, 10ஆம் இடத்து குரு பகவான் 1000 தான் வேலையை பிடுங்கினாலும் இப்போ வேலையை உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ இவர்கள் இன்னும் மனைவி கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, அவர்களோட சேர்ந்து புதிய முயற்சிகள் தொடங்குற மாதிரியான இனிஷியேஷன்ஸ் இவர்களுக்கு உருவாகும். அதனால இவங்க இப்போ தான் ரொம்ப ஜாயிண்ட் ஹேண்ட்ஸாக 2 பேரும் சேர்ந்து செயல்படும், ப்ரொப்பரேட்டர் கோ ப்ரொப்பரேட்டர் போன்றவெல்லாம் ஏற்படும். இவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நான்லாம் கம்பெனி அனுப்பேன் நினைக்கவே இல்லை சார்ங்கிறதுல இவங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக சார். அப்போ வீடு வாகனங்கள் ஏதாவது வாங்கலாமா இந்த டைம்ல புதுசா? தாராளமாக வாங்கலாம். காரணம் விபரீத ராஜயோகம் வந்துருச்சுல்ல, இவங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே மடியில் வந்து விழும். இந்த பாபா படத்தில் ரஜினிகாந்த் அந்த பட்டத்துக்காக வெயிட் பண்ற மாதிரி வீட்டுக்குள்ள போய் கதவெல்லாம் மூட்டை உட்காந்துருந்தா கூட அந்த பட்டம் பறந்து மடியில விடும். அந்த மாதிரி 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அது எங்கேயோ போயிட்டு இருந்த ஒரு விஷயம் அவங்களா போன் பண்ணி கையில கொடுத்துட்டு போவாங்க. இது ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைமான்னு தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் தூங்கவே மாட்டாங்க.
தூங்கவே ராத்திரி ஆனா ஒரே சேட்டிங் தான், ஒரே பிஸி தான், வேலை இல்லைன்னு தான் பேரு, ஆனா பயங்கர பிஸியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள். இரவு தூக்கத்தை நீங்க மேனேஜ் பண்ணணும். வேலை போனா போது, பிசினஸ் வரப்போது, சூப்பரா இருப்பாங்க. கண்டிப்பா சார். என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் இந்த சனி வக்ரம்? இவர்களை ஒரே ஒரு விஷயம், பால ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு சாற்றி வழிபட வேண்டும். இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், புதுசா சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்கு, அதை ஆஞ்சநேயருக்கு மேல வந்து அதை கொட்டுவாங்க. அதை கொட்டி அந்த காப்பு செய்து வழிபடுதல். கண்டிப்பா சார். உங்களை மாதிரி நீதி நேர்மையும் வாழ்ற நம்ம நேர்களும் இதை பார்த்துட்டப்பா இனிமே நான் ஃபாலோ பண்ண போறேன்னு ஆரம்பிச்சிருவாங்க. 200% ஆரம்பிங்க, பிரமாதமா இருப்பீங்க. கண்டிப்பா சார்.